கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்து போதுமானவராய் இருந்து நம்மை பாதுகாத்து கர்த்தர் இந்த 2 மாதம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த மல மனுஷனாலின் காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து பராமரித்து எங்களை போஷித்து ஆண்டவரே வழியெடுத்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மன மனுஷனாலின் காலவளையிலே நாங்கள் நமக்கு நன்றி சொல்ல முடியாய் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை கேட்க முடியாய் எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஒருமுகப்படுத்துவீராக. ஆண்டவரே உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளை போல நம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தாவே அப்பா கனிதரும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை இருதயங்களை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அது ஆண்டவரே உடைய வார்த்தையுடைய ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு இரக்கம் செய்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரனுடைய வார்த்தையினால் உண்டாகிற வல்லமையை நாங்கள் அனுபவிக்க தேவன் இரக்கம் செய்யுங்க. நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை பல நேரங்களில் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தர் திரும்ப அந்த வார்த்தையை நமக்கு தருகிறதை இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் இரக்கம் செய்வாராக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கும் சொல்ல வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முடிவு பரியந்த நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசனங்களை வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தமாய் இந்த வார்த்தை காணப்படுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். முடிவு பரியந்தம் திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பலப்படுத்தி சகாயம் செய்வேன். என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன், தாங்குவேன். மரண பரியந்தம், அவருடைய வருகை பரியந்தம் நம்மை ஆண்டவர் தாங்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த காலவேளையில இந்த வார்த்தையை அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை தொடர்ந்து ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் இந்த 10ஆம் வசனத்துல ஒரு 4 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அதனுடைய அந்த வெளிப்படுத்துதல் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், இந்த 4 வசனங்கள்ல ஆண்டவர் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, விளக்கி சொல்லியிருக்கிறதை இந்த காலவெளி தியானிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. அதற்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 1 verse 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவில் நீ பயப்படாதே, நான் உன்னுடன் என்ன பண்றேன், இருக்கிறேன் என்று சொல்லி சிங்குலர்ல ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை பார்த்து சொல்கிறார். இங்கே ஒரு தனிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யோசுவா பார்த்து, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுல இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் எல்லாம் நாம் நிறைவேற்றுவர்களாய் காணப்படுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணாத,
பயப்படாதே. ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றி கொண்டே வரும்போது இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிக்கிறது. ஏன் நமக்கு பயம் வருதுன்னா, சில நேரத்தில் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை நாம் செய்ய தவறும் போது, மறக்கும் போது, அதை செய்ய முடியாமல் நிலைமையில் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தேகம், பயம் வருகிறது. ஆண்டவர் கைவிட்டுருவாரா, ஆண்டவர் விலகிடுவாரா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துருமா? அப்ப அதுக்கு 9ஆம் வசனத்துல யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம அப்படியே பின்பற்றும் போது அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, நீ பயப்படுற காரியங்கள் உனக்கு நேரிடாது, உன்னுடைய பயத்தை நான் போக்குவேன், முடிவு புரிந்து நான் உன்னோடு இருப்பேன். அப்ப நம்ம வாழ்க்கையில பயங்கள் வரும்போது ஒரு விசை தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை விட்டுவிட்டோமா, மறந்தோமா, அதை நிறைவேற்ற நாம் ஒருவேளை தாமதிக்கிறோமா, அதை நாம் தொடர்ந்து செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏசாயா 41:10 உள்ள ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் காண கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 11ஆம் வசனம், ஏசாயா 41:11, ஐசாயா சாப்டர் 41:11. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10ஆம் வசனத்துல நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு ஒரு 4 காரியங்களை சொல்றார். முதல்ல ஒன்னு சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்முடனே இருக்கிறார் என்பது உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆனா நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். நம்ம ஆண்டவரோடு இருக்க என்ன நடக்குதுன்னா, இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, வெட்கி லட்சை அடைவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது என்ன காரியங்கள் நடக்குதுன்னா, நிச்சயமாய் நம்ம மேல ஜனங்க பொறாமை கொள்வார்கள். ஈசாக்கு துறவை வெட்ட இந்த அமலேக்கர்கள் என்ன பண்ணாங்க, பொறாமை கொண்டார்கள். ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்ததுனால என்ன நடந்தது, அவர்கள் அவனை மேற்கொள்ளாதபடி அவங்க என்ன பண்ணாங்க, அவனோடு சமாதானமாகும்படி ஆண்டவர் இரக்கம் செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தை நமக்கு தெரியும். ஆதியாகமம் 26:16, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஈசாக்கின் பேர்ல பொறாமை கொண்டு அவன் தோண்டின எல்லா துறவுகளை அவர்கள் என்ன பண்ணாங்களாம், மூடி போட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாலும் கர்த்தர் ஈசோக்கோட இருந்து நம்ம இந்த வசனத்துல வாசித்தது போல, இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்களாம், வெட்கி லட்சை அடைவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மத்தியில கர்த்தர் நம்மளை பாதுகாத்து, ஒன்று அவர்கள் தொடர்ந்து நம்ம மேல பொறாமைக்குள்ளாதபடி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமமை ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்த படுத்த நம்மளோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம், நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். 10ஆம் வசனத்துல நான் உன்னுடனே இருக்கிறேன். அவர் எல்லாரோடையும் தான் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாரோடையும் இருக்கிறார். ஆனா நம்ம அவரோடு இருக்கிறோமா என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பசுத்தமாக்குங்கள். ஆண்டவருடைய நான் உடனே இருக்கிறேன் சொல்லி ஏசாயாவில் ஆண்டவர் சொல்றாரு. இங்கே யாக்கோபு அதை தெளிவா எழுதுறாரு. அவர் நம்மோட தான் இருக்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவாரு, அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம சேர வேண்டிய ஆட்கள் யாருன்னா நம்ம தான். நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின்படி என்ன நடக்கும், இதே உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்னு அந்த எரிச்சல் நீங்கி உன்னோடு சமாதானம் ஆவாங்க. இல்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களை இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க, வெட்கி. ஈசாக்கு தோண்ட அவங்க என்ன பண்றாங்க, மண்ணை போட்டு நிரப்பிட்டே வர்றாங்க. அதுக்கு ஒரு காலகட்டம் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, வெட்கமடைகிற விதத்துல கர்த்தர் ஈசா கூட இருந்து ஆண்டவர் அங்க கிரியை செய்கிறது நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லட்ச அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா, நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள்.
ஆண்டவருடைய நாமமை அவங்க மத்தியில ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தி கொண்டே வைப்பார். கர்த்தர் இந்த காரியங்களை நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாம நம்ம கட்டளைகளை உண்மையா ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்குள்ள காணப்படும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலை, பாடுகள், உபத்திரம் வழியாய் நம்ம கடந்து போனாலும் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து நம்மை அப்படியாய் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவது உறுதி என்பதில் சந்தேகமில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த உலகத்துல நாம் மேன்மை அடையாதபடிக்கு பலவிதமான ஜனங்கள், பொறாமை, எரிச்சல் மத்தியில தான் நம்ம வாழ்றோம். அப்போ நம்ம அந்த மேன்மை அடையாதபடிக்கு சத்துரு இந்த மாதிரி ஆட்களையோ சூழ்நிலையோ நபர்களையோ எழுப்பும் போது நம்ம செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய கட்டளையை நம்ம மீறாதபடி அமைதியில செய்து கொண்டிருக்கும் போது எந்த பொறாமையோ எரிச்சலோ சதி திட்டங்களோ நமக்கு பின்பதாக இருக்கிற எந்த காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மேன்மையை பாதிக்காதபடி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அவர்கள் வெட்கமடைகிற விதத்துல ஆண்டவர் சில காரியங்களை என்ன பண்ணுவாரு, செய்வார். அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பது அது உறுதியாகிறது. அல்லது நம்ம கூட ஆண்டவர் உறுதியா இருக்கும்போது அவங்களுடைய செயல்களில் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள் என்பதில் நிச்சயம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 12ஆம் வசனம், ஏசாயா 41:12, ஐசாயா chapter 41 verse 12. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் என்ன பண்ணுவ, காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். 10ஆம் வசனத்துல செகண்ட் ஆண்டவர் சொல்றாரு, திகையாதே. என்ன பண்ணாத, திகையாதே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திடீர்னு ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது, நம்மளோட அவங்க யுத்தம் பண்ணும்போது நம்ம சில நேரத்தில் திகைக்கிறோம். அவர்களுக்கு ஈடா நமக்கு ஆட்கள் இல்லை, அவர்களுக்கு ஈடா நமக்கு எந்த ஒரு பலமும் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு திகைப்பு, ஒரு கலக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல என்ற ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்க அந்த கோலியாத்தை பார்த்தோன்னே திகைத்து போவாங்க, பயந்து போவாங்க. அவன் அந்த மாதிரி ஒரு காரியங்களை தினமும் செஞ்சு கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் போராட்டக்காரனா இருந்தான், ஒவ்வொரு நாளும் போராடுறதுக்கு கூப்பிடுவான். ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருந்தது. பல காலம் அவங்க பெலிஸ்தருக்கு அடிமையா இருந்தார்கள். ஆண்டவர் ஒரு நாள் அப்படியா தாவீதை தெரிந்து கொண்டு ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் அவனை அபிஷேகித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த யுத்த காலத்தில் அவனை நிறுத்தி அந்த போராட்டம் முடிவுக்கு வரும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்தார். உன்னோடு போராடுறவர்களை என்ன பண்ணுவ, தேடியும் என்ன பண்ண மாட்டேன், காணாதிருப்பாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனங்களே, சில நேரத்தில் நம்ம திகைக்கிறோம், இதுக்கு எப்ப முடிவு உண்டு, இந்த பிரச்சனைக்கு எப்போ ஒரு மாறும், நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகும், காலம் ஃபுல்லா இந்த பிரச்சனையோடு நம்ம வாழணுமா, அல்ல தலைகுனி தான் இருக்கணுமா, இல்ல பயத்தோட தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு பலவித நினைவில் மத்தியில நம்மை போல இஸ்ரவேல் ஜனங்களும் வாழ்ந்து வந்தாங்க. பல காலங்காலமாய் அந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தி, உன்னோடு போராடினர்களை தேடியும் என்ன பண்ணுவ, காணாதிருப்பாய். அவ்வளவு பெரிய கோலியாத்தே விழுந்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களை மேற்கொள்ளவும் பின்னிட்டு திரும்பவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு வருஷத்தை வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். நீ அவர் வாக்கை நன்றா என்ன பண்ணு, எதிரிகள் சொல்றதை மட்டும் நம்ம கேட்டுட்டு பயந்துட்டு இருக்கோம். ஆனா அதன் மத்தியில ஆண்டவர் என்ன சொல்றாரு, எந்த காரியத்தை ஒப்பு கொடுக்க சொல்றாரு, எந்த காரியத்தை சரி செய்ய சொல்கிறாரு சொல்லி நம்ம காது அவருடைய பாதத்துல. நான் எப்பயுமே சொல்ற ஒரு வழக்கம் தான், நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஒரு பண கஷ்டமோ சுகவீனமோ தடைகளோ வரும்போது நம்ம அதுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நேரத்துல ஆண்டவர் எதை உணர்த்துகிறார், எதை சொல்ல விரும்புறார், இதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனைன்னு ஆண்டவர் அந்த நேரத்துல என்ன பண்றாரு, நல்ல நேரத்துல சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் மத்தியில நம்ம திகைக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவர் இந்த விஷயத்துல என்ன சொல்ல விரும்புறார், இதன் மூலமா என்ன டீச் பண்ண விரும்புறார், இதன் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில சரி செய்ய அவர் முற்படுகிறார், ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில குறையா இருக்கிறது, அதை இந்த நேரத்துல நான் சரி செய்து கொள்ளும் போது நான் திகைக்க வேண்டிய கலங்க வேண்டிய அவசியமே என்ன பண்ணல இல்ல. ஆண்டோடைய நாம ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருங்கள். யாருக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், யாருக்காக அவர் வரைஞ்சு கட்டிட்டு வருவார், யாருக்காக அவர் எழுந்திருப்பார் அப்படின்னா, என் வாக்கை நீ அவர் வாக்கை என்ன பண்ணணுமா,
நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் என்ன பண்ணணும், செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு எப்படி இருப்பேன், சத்ருவா. தான் ஆண்டவர் சொல்லார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அந்த வார்த்தை யார் அப்படின்னா, ஆண்டோடைய வாக்கை நன்றாய் கேட்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய வாக்கை மாத்திரம் கேட்காதபடி உலக ஜனங்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க, யார் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, யார் நமக்கு தப்பித்து போகக்கூடிய ஆலோசனையை சொல்றாங்க, எந்த ஆலோசனை நமக்கு சுலபமா இருக்கும், எப்படி நம்ம ஈஸியா அதுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்ல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, ஆண்டவர் இந்த விஷயத்துல என்ன சொல்ல விரும்புறார். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை எப்படி இருக்கிறது, லகுவாயும் இருக்கு. ஒரு காரியத்தை ஆண்டவர் டிமாண்ட் பண்றாருன்னா நம்ம சக்திக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை நீ செய்தே ஆக வேண்டும் சொல்ல மாட்டார். சின்ன 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 காரியங்கள்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை அர்ப்பணிக்கும் போது, அன்னைக்கு தேவ மனுஷனுக்கு முன்னாடி நாமான் வந்து நிக்கிறான், நாகமான் குஷ்டரோகியா வந்து நிக்கிறான். தேவ மனுஷன் ஒரு சின்ன கட்டளையை தான் சொல்றாரு, போய் யோர்தான்ல போய் என்ன பண்ணு, 7 தரம் முங்கு, நீ காணிக்க கொடு, அதை பண்ணு இதை பண்ணுலாம் அவர் சொல்லல. நீ 7 தரம் என்ன பண்ணு, முங்கு, சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாம்சம் ஆக போ அப்படின்ட்டார். இந்த சின்ன விஷயத்த நாகமான் ஒரு பெருசா நினைச்சதுனாலதான் அவன் வாழ்க்கையில அந்த குஷ்டம் அப்படியே நீங்காம. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, சின்ன விஷயத்தை தானே சொன்னாரு, உன்னால முடியாத விஷயத்தை தான் சொன்னாரு, தாழ்மைப்பட்டு கீழ்படினாரு, போய் முக வண்டி தானே, உங்க ஊர்ல இருக்க தண்ணியை விட எங்க ஊர் தண்ணி சுத்தம், இதை பேசுறதுக்கு நீ அங்கிருந்து வந்த, உன்னால சின்ன விஷயம் தான் ஆண்டவர் சொல்றாரு என்று சொல்லி அவர்கள் சொன்ன மாத்திரத்துல அவன் உணர்வடைந்து திரும்ப போய் முங்கி எழும்பும் போது ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்தார். இப்போ நல்லா கவனிங்க, அவர் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ அவர் வாக்கை என்ன பண்ணணும், நன்றாய் கேட்கணும். வேத வசனத்தை வாசிக்கும் போதே நம்முடைய முழு அட்டென்ஷன் இருக்கணும். இதுல ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றார். எவ்ரிடே ஒரு பியூரிபிகேஷன், ஒரு சான்டிபிகேஷன் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமாக்குதலை ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டு அவர் நான் சொல்வதையெல்லாம் செய்வாயர்கள், நான் உன் சத்துருக்களுக்கு எப்படி இருப்பேன், சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு எப்படி இருப்பேன். ஆண்டவரே நமக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு சத்ருவா இருந்தார்னா நிச்சயம் ஆண்டவர் நம்ம பக்கம் இருந்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். உன்னோடு போராடினவர்கள் அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும், தேடியும் என்ன பண்ண மாட்டேன், அவங்க அதுக்கப்புறம் லைஃப் லாங் அந்த போராட்டன்ற நினைவே அவர்களுக்குள்ள வராது. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆண்டவருடைய நாம தான் ஆண்டவர் சொல்ல, திகையாது, நீ என்ன பண்ணாத, திகையாதே. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு, அதை நீ கவனி. ஆனா ஆண்டவர் எப்பயுமே பரிசுத்தமாக தான் சொல்றாரு. வேற ஒரு ஷார்ட்கட்டை பார்க்கலாம்னு நினைச்சா கடைசியில நம்ம யுத்தத்துல ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்வோம். 3வது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாசனம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஐசாயா சாப்டர் 41 verse 13, ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். 10ஆம் வசனத்திலையும் 3வது காரியம் சொல்றாரு, நான் உன் தேவன். நான் யாரு, நான் உன் தேவன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. we have to very closer with God. அப்படின்னா நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் உதறி தள்ள 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 ஆண்டவரத்துல நம்ம நெருங்கி சேருகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவருடைய உன் வலது கையை பிடிக்கிற அளவுக்கு நீ பக்கத்துல என்ன பண்ணு, வா, உன் கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, உன் ஜீவியத்தை முற்றிலும் ஒப்பு கொடு. கிவ் யுவர் பாடி. ஆண்டவர் நம்மளை தொடர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் உன் வலது கையை பிடித்து. ஆண்டவர் பாருங்க, தூரத்துல இருந்து ஆஸ்வதிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது கையை பிடிக்கிற அளவுக்கு நீ என் கூட நெருக்கமா என்ன பண்ணணும், வருகிறவனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் we have to stand along with God very closer. அப்படின்னா ஆண்டவர் நம்ம வலது கையை பிடிச்சாருன்னா இடையில யாரும் என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த ஒரு நபரையும் நம்ம மேன்மையா வைக்காம ஆண்டவர் தான் முதல்ல முக்கியம். வேலை, குடும்பம், பணம், நம்முடைய எல்லாமே செகண்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வரும்போது அந்த வசனம் சொல்லுது, உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவன் உன் கர்த்தர், அதனால என் பாதத்துல வந்து கும்பிட்டு போயிட்டே அப்படி சொல்லல ஆண்டவர். உன் கையை பிடிக்கிற அளவுக்கு, என் கூட நிக்கிற அளவுக்கு,
உன்னோட நான் நிக்கிறேன், நீ ஏன் என்னோட நிற்கிற அளவுக்கு நீ என்னோட என்ன பண்ணணும், நெருங்கி இருக்கிற ஒரு ஜீவியத்துல நம்ம காணப்படும் போது அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு என்ன பண்றேன், துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 2, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக சொல்றாரு. உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. மோசே புறப்பட பண்ணல. மோசே ஒரு மைக் மாதிரி இருந்தார், அவ்வளவுதான். ஆண்டவர் யூஸ் பண்ற ஒரு பாத்திரமா இருந்தார். அப்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் யாரு, நான். ஆண்டவருடைய உனக்கு தேவன் நான் தான். நீ நேசிக்கிற நாயகர் நான் தான் இருக்க வேண்டும். நீ என்னோட நெருங்கி இருக்கணும். ஆண்டோடைய வலது கையை பிடித்து நான் சொல்ற அளவுக்கு நீ இன்னும் என் பக்கத்துல வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இப்போ ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நான் உன் தேவன். ஆண்டோடைய நாம மகிமைப்படும். தேவன் அப்படின்னா நம்ம நேசத்துக்கும் நம்ம ஆராதனைக்கும் உரியவர். அந்த இடத்துல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவரை தான் ஆராதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா உறவினர்களோ வேலையோ பணமோ புகழ்ச்சியோ வேற ஏதாவது வரும்போது கரெக்டா அந்த சண்டே நேரத்தில் ஏதாவது வரும்போது நம்ம சண்டே ஆராதனை விட்டுறோம். இல்ல ஆண்டவரை கனம் பண்ணுகிற அந்த தருணங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு தடைகள் வரும்போது அந்த தடையை நம்ம தூக்கி போடாதபடி அதன் வழியா நம்ம என்ன பண்றோம், நம்ம விட்டு கொடுத்து விடுகிறோம். இதனால ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல மற்ற ஆட்களை வைக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுகிறது, பயங்கள் வருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம வேற யாரையும் அதிகமாய் நேசிக்காதபடி, வேற யாரையும் அதிகமாய் நம்ம யோசிக்காதபடி, கற்பனைகளையோ நம்முடைய எண்ணங்களையோ ஆண்டவரை மாத்திரம் நம்ம அதிகமாய் கனப்படுத்த விரும்பும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பதில் செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் உன் தேவன், நான் உன்னுடைய நாயகர். நீ என்ன நோக்கி பார்க்கணும், இந்த உலகத்தையோ உனக்கு வருகிற நன்மைகளையோ நீ நோக்கி பார்க்காதபடி என்ன நோக்கி பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதுல விருப்பமுடையவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போதுதான் அந்த ஏசாயா 41:10 சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் நாம் பரிபூர்ணமாய் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உன் தேவன்னா 24 மணி நேரம் 365 நாளும் நம்முடைய நினைவுகள் ஆண்டவருக்கு மகிமைப்படுகிறதாய், ஆண்டவரை கனப்படுத்துகிறதாய், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாய், ஆண்டவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து, வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் துணை நிற்கிறேன் என்கிற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு, நம்மை நேசிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய தொடுதலை நம்ம உணர முடியும். ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய செட்டை, ஆண்டவருடைய நிழல் நம்ம மேல படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப நமக்குள்ள அந்த பயம் என்பது இல்லாதபடி ஒரு தைரியத்தை ஆண்டவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். லிட்டரலா ஆண்டவர் தொடுவார். ஒரு மனுஷன் தொடுற மாதிரியே ஆண்டவர் தொடுவார். அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் நமக்குள்ளே அந்த விடுதலையும் சந்தோஷமும் அந்த பயமில்லாத நிலைமையும் நம்முடைய சிந்தையில நாம் பார்க்க முடியும் என்பதை மறக்க வேண்டாம். கடைசியில ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனம், verse 14, ஐசாயா chapter 41 verse 14, ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் என்ன பண்றாரு, உரைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே ஏசாயா 41:10 கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், நீ ஒரு சின்ன பூச்சியா இருக்கிற, அற்பமான ஜந்துவா இருக்கிற, ஒரு பலவீனம் பாண்டமா இருக்கிற, நான் உன்னை என்ன பண்றேன், ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ எவ்ரி டே, டே பை டே ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ. ஆண்டவருடைய நாம ஒரு சிறு குழந்தை இருக்குதுன்னா அது ஒவ்வொரு நாளும் அதுக்கு வேண்டிய ஆகாரமும் அதுக்கு வேண்டிய பராமரிப்பு இருக்கும்போது அதுல ஒரு வளர்ச்சி காணப்பட்டு அது வர நாட்கள் ஒரு பெரிய ஒரு பலத்த மனுஷனாய் வருகிறது போல ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுகிற நாட்கள்ல நம்ம சிறு கூட்டம் தான், சாதாரண நாட்கள் தான். ஆனா ஆண்டவரோடு இருக்க ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆபிரகாம் வீட்டை விட்டு வரும்போது ஒரு சிறு பூச்சியை போலதான் வந்தான். எந்த ஒரு சொத்தோ சுகமோ இல்லாதபடி அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தான்.
ஆனா அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை பலப்படுத்தி 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 வெள்ளியும் பொண்ணுமுடைய ஒரு பெரிய சீமானா கர்த்தர் மாற்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பு, யாக்கோபு, வேதத்துள்ள எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவர் அழைக்கும் போது அவங்க சாதாரண ஆட்களா இருந்தாங்க. அவங்க ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்க கர்த்தர் அவங்களை பலப்படுத்தி பலப்படுத்தி ஒரு பெரிய போர் ஆயுதங்களாக ஆண்டவர் அவர்கள் இந்த உலகத்துல அப்படியாய் நிலைநிறுத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. என்ன, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பெரிய கூட்டமா மாறணும்னா ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டுடைய பாதத்தில் அமர்வுகளாய்க்க தேவனுடைய வசனம் நம்மை பலப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 4:13 இதுக்கு இணையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:13. பிலிப்பியர் 4:13 நம்ம வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பு சபைக்கு அப்படியே பவுல் எழுதும்போது எழுதுறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. சின்ன பூச்சி தான், சின்ன நபர்கள் தான். ஆனா அந்த பெரிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்தி பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்ன பண்றாராம்? பலன் தருகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை ஜனங்க நம்ம கூட இருந்தாலும் நம்ம சின்ன பூச்சி தான். எவ்வளோ பணம், எவ்வளோ பலன் இருந்தாலும் நம்ம சாதாரண ஆட்கள் தான். ஆனா ஆண்டவர் நம்மோடு இருந்தாதான் நம்ம பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு என்ன பண்றேன்? துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் என்ன பண்ணுகிறாரா? உரைக்கிறார். கர்த்தரா இதை சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் யாரும் இருக்க மாட்டாங்க, விரோதமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல நம்ம சிறு பூச்சியா இருந்தாலும், அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும், கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்பட ஜெபத்துல நம்ம தேவ வாக்கியங்களை நம்ம ஒப்பு கொடுத்து அதை விசுவாசித்து கை கொண்டு தேவனுடைய கட்டளையின்படி நடக்க ஆண்டவர் நம்மை ஒரு பழைய பலத்த ஜாதியை என்ன பண்றாரு? மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த தனிப்பட்ட உறவு தொடர்ந்து நிலைத்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வளர்களாய் காணப்படும் போது ஒரு நாட்கள்ல அற்பமா எண்ணப்பட்ட நம்மை ஆண்டவர் ஒரு பலத்த ஆயுதமாய் பயன்படுத்த முடியும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். உனக்கு என்னென்ன நன்மைகள் அனுகூலம் வேணுமா நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய். உன் எல்லைகள் விரிவாகும். அது ஒரு நாள் சுருங்கி போகாது. அப்ப ஆண்டவருக்கு நமக்கு ஒரு அந்த தொடர்பில் நம்ம தொடர்ந்து நிலைக்கிறவர்களாய் காணப்படணும். ஆனா பிசாசு அப்படி விட மாட்டான். பல விதமான சூழ்நிலைகள், பல உலகத்துடைய காரியங்கள், பாவங்கள், பாரங்கள், பல காரியங்களை கொடுத்து தேவனை விட்டு இழுக்கிற அந்த நிலைமைகளிலிருந்து நம்ம விட்டு கொடுக்காதபடி ஆண்டவருக்குள்ள தொடர்ந்து நம்மை காத்து கொள்ளும் போது சிறிய பூச்சியா இருக்கிற நம்ம ஒரு காலத்துல கோலியாத்தையே முறியடிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பலனை தர வல்லவரா இருக்கிறார். தாவீது ஒரு சின்ன பையன், இளைஞன். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலனை தந்து சிங்கத்தையே மேற்கொள்கிற அளவுக்கு, சிங்கத்தை கொல்லுகிற அளவுக்கு, கரடியை கொல்லுகிற அளவுக்கு ஒரு பெரிய கோலியாத், ஒரு பெரிய அரக்கனையே கொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம்? பலப்படுத்தினார். பரிசுத்தம் எத்தனையோ பேர். ஆபிரகாம நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்து ஒரு பெரிய சீமானா மாற்றினார். பொருளாதாரத்துல சரி, பணத்துல சரி, சுகத்துல சரி, எல்லா விதத்துல ஆண்டவர் ஒரு பெரிய கீழே அந்த வசனம் இருக்குது, இதோ நான் உன்னை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்குழலை எந்திரமாக்குவே, நீ மலைகளெல்லாம் மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு என்ன பண்ணுவாயா? ஒப்பிடுவாய். ஆண்டவருக்குள்ள பலப்பட ஒரு பூச்சியா இருக்கிற நம்ம ஒரு போராயுதமா மாறி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? தர வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் பலப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவரா இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஏசாயா 41:10 சொல்லுகிறபடி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஆண்டவரோட இருக்கணும். திகையாதே அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. என்ன பண்ணாத? பயப்படாத. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தேவன். உன் நோக்கம், உன் பார்வை, உன் தரிசனம் எல்லாம் என்ன மகிமைப்படுத்துறதா காணப்படணும்.
4வது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பலப்படுத்துகிறவரா இருக்கிறேன். நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். அதனால ஆண்டவருடைய பலப்படுத்துகிறதுக்கு நம்ம நேரத்தை விட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாளுக்கு நாள் நம்ம அப்படியாய் பெருக செய்யும் போது ஆண்டவர் ஒரு பெரிய யந்திரமாய் மாற்றி இந்த உலகத்துல பெரிய காரியங்களை நம்மை கொண்டு நிச்சயம் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறமையா. ஏசாயா 41:10 சொல்லுகிறபடி, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீ பயப்படாதே என்று சொல்லி இஸ்ரவேல் கோத்திரத்தை பார்த்து சொன்னீர். ஆனால் ஆண்டவரே, யோசுவாவுடைய புஸ்தகத்துல வாசிக்கும் போது தனிப்பட்ட மனுஷனுக்கு நீர் அப்படி சொல்ல வல்லவலா இருக்கிறீரையா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, எக்ஸோடஸ் ஆண்டவரே யாத்திராகும் 23 வாசிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கும் போது நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில இந்த நிலைமைகள் இல்லாமல் நாங்கள் ஆண்டவரை உயர்த்தப்பட, பலப்படுத்தப்பட, ஆஸ்வதிக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு வல்லமையான கருவியாய் எங்களை மாற்றும்படியாய் ஆண்டவர் தெரிந்திருக்கிறீர். அதுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வேதத்துல யாரெல்லாம் சிறு பூச்சிகளாய், அற்பமானவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய் இருந்தவர்களை பெரிய ஆயுதமாய் மாற்றியிருக்கிறீர். யோசேப்பு அதற்கு ஒரு பெரிய உதாரணம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலைமையிலிருந்து அவனை ஒரு தேசத்துடைய அரசனாக ஆண்டவரே அதிகாரமுள்ள மனுஷனாய் மாற்றினது போல இந்த நாட்களை எங்களை மாற்ற விரும்புகிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படுவர்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், அபிஷேகம் எங்களை பலப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் சொல்லுகிறபடி நாளுக்கு நாள் வேத வார்த்தையினால், ஆவியினால், நம்முடைய ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு பலனடைய ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை நாங்கள் அதை பார்க்கணும். எங்களுடைய தேசத்துல, சபையில ஆண்டவரே, இனஜன பந்துக்கள் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறதை கண்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய கரத்துல முற்றுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் உடனே இருக்கிறேன்னு சொன்னீரப்பா. ஆனா நாங்க உம்மோடு இருக்க கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் ஆண்டவரே செவி சாய்த்து கீழ்ப்படிய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் இரக்கம் செய்யும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஆண்டவரை கர்த்தர் கிரியை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. அப்படியாய் ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.